ஹலோ மகளே, இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கான பெஸ்ட் யாரு, வொர்ஸ்ட் யாரு அப்படின்னு இந்த வீக்லி டாஸ்க்ல தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அதுக்காக பாத்ரூம் டீம் அதாவது நம்ம கானா வினோத், சபரி, ரம்யா ஜோ, அமித், எஃப்ஜே இவங்க எல்லாருமே நம்ம கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கான வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ திரும்ப திரும்ப ஒஸ்ட்லியே ஒஸ்ட் நம்ம சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, இந்த சாம்பார் ஸ்குவாட்ல கேப்டன்சில இருக்கிற சாண்ட்ரோ ஒஸ்ட்லியே ஒஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம். அவங்க ஒருத்தரால மட்டும்தான் இந்த சாம்பார் ஸ்குவாட் அப்படிங்கிற இந்த டீம் ஸ்கோர் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்ல, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சிஞ்சக் போட்டுட்டு இருக்கிற விஜே பார்வதியா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், இவங்க யாருமே ஒரு சரியான என்டர்டைன்மெண்ட் பண்ணவே இல்லை. இவங்கெல்லாம் இந்த டாஸ்க்குக்கான ஒர்த்தே இல்லை. ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் டாஸ்க்ல முழுக்க முழுக்க வன்மத்தை மட்டுமே, வெஞ்சன்ஸை மட்டுமே காமிச்சிட்டு இருந்த இவங்க ஒஸ்ட் 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 அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அந்த டீம்லயே ஒரே ஒரு நபர் மட்டும் ரொம்பவே உண்மையா ஹியூமனிட்டியா நடந்துக்கிட்டாங்க. அவங்களோட அடிக்கடி அவங்களோட மனிதாபிமானத்தை பார்க்க முடியும். அவங்க தான் இந்த வாரத்துக்கான பெஸ்ட். வேற யாரு? கனி தான். என்னடா கனி எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே இந்த 5 பேர்ல கனி பெஸ்ட் பெர்ஃபார்மர் தாங்க. ஏன்னா எந்த இடத்துல ஒரு மனிதாபிமானமா நடந்துக்கணுமோ அந்த இடத்துல எல்லாமே அவங்களுடைய அந்த ஒரிஜினல் ரியாலிட்டியை பதிவு பண்ணாங்க. இவங்க எல்லாருமே இவங்களோட நெகட்டிவிட்டியை மட்டுமே விதைச்சாங்க. அப்படிங்கிறதுல இவங்களை யார ஒஸ்ட்ன்னு சொல்லியிருந்தாலே ஓகே தான். கனியை தவிர இந்த 4 பேருமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒஸ்ட் தான். ஏன்னா பிக் பாஸ்ல லைவ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வெசல் வாஷிங் டீம் இருக்கிறதுல இந்த கிளீனிங் டீம், அதாவது விக்ரம் தலைமையிலான கிளீனிங் டீம் பாத்தீங்கன்னா விக்ரம், பிரஜன், சுபிக்ஷா, கெமி, அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேருமே ரொம்பவே என்டர்டைன்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஃபன் பண்றதா இருக்கட்டும். கமருதீன் கூட கமருதீன் விக்ரம் டீம்ல இருக்காரு. இந்த 5 பேருமே ஃபன் பண்றது, என்டர்டைன்மெண்ட் பண்றது, அவங்களுடைய வேலைகளை நீட்டா வச்சுக்கணும்னு சூப்பரா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்ரூம் டீம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே, கானா வினோத்லாம் முழுக்க முழுக்க பாட்டு பாடிட்டே இருந்தாரு. சூப்பரா இருந்தது. அமித் அவர்கள் பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. ரம்யா ஜோ அவங்களோட எஃபர்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த 2 டீமுமே பாத்ரூம் கிளீனிங் டீமா இருக்கட்டும், வெசல் வாஷிங் டீம், கார்டன் ஏரியாவெல்லாம் கிளீன் பண்ற இந்த டீமா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே முழுக்க முழுக்க ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் ட்ரை பெஸ்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இந்த குக்கிங் டீம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கேப்டன் சாண்ட்ரா அவர்களின் தலைமையிலான இந்த குக்கிங் டீம், விஜே பார்வதி, திவ்யா, வியானா இவங்க எல்லாரும் கலந்த விஷத்தனத்தையும் வன்மத்தையும் தங்களோட இயலாமையையும் என்டர்டைன்மெண்ட் ஃபன் அப்படின்னா என்னன்னே தெரியாம உள்ள இரிட்டேட்டிங் பண்ணிட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு உரிச்சுக்கிட்டு இருக்கிற பூண்டோட தொல்லிகளை கொண்டுட்டு போய் பிக் பாஸ் வீடு முழுக்க அநாகரிகமா எரிஞ்சுக்கிட்டு பூண்டை கொண்டுட்டு போய் பாத்ரூம்ல தொளிச்சுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த 5 பேர்த்துலயும் கனியை மட்டும் விட்டுட்டு 4 பேரும் ஒஸ்ட் ஒஸ்ட் ஒஸ்ட்னு பிக் பாஸ் தயவு செஞ்சு சொல்லிருங்க. இல்லைன்னா இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கம்பல்சரி இதை விஜய் சேதனை அட்ரஸ் பண்ணணும். இந்த வாரத்திலேயே இந்த 4 பேருமே ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு தயவு செஞ்சு உங்க வாயில சொல்லிருங்க. ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் முழுக்க முழுக்க உங்க முன்னாடி போட்டது நடிப்பு. ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னது எல்லாமே பயங்கரமான நடிப்பு. உள்ள ஏகப்பட்ட கோமளித்தனமான வேலைகள் பண்றதா நினைச்சுக்கிட்டு வன்மத்தையும் வில்லித்தனத்தையும் காமிச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிக் பாஸ்ல யாரெல்லாம் இந்த டாஸ்க்ல ரொம்பவே ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த சாண்ட்ரா, திவ்யா, விஜய் பார்வதி இவங்களோட ரோல்லாம் நம்ம சொல்ற மாதிரி உண்மையாலேயுமே உள்ள சகிக்க முடியாத அளவுக்கு வைத்தறிச்சலா தான் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் பார்க்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.